சென்னையில் உள்ள ஒரு விளையாட்டு அகாடமி முதல் நினைவு நாள் கொண்டாட்டத்தில் நடிகை நயன்தாரா கலந்துக்கிட்டு அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியிருக்காங்க. கடந்த திங்கள் அன்னைக்கு மாலை சென்னை பல்கலைக்கழகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அம்மா ஸ்போர்ட்ஸ் ஃபவுண்டேஷன் அகாடமியோட முதலாம் ஆண்டு நினைவு விழா கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அரசியல் பிரமுகர்கள், விளையாட்டு பிரபலங்கள், சினிமா பிரபலங்கள்னு பலரும் கலந்துக்கிட்டாங்க. அதுலேயும் செஸ் கிராண்ட் மாஸ்டர் விஸ்வநாதன் ஆனந்த், முன்னர் கிரிக்கெட் வீரர் கிருஷ்ணமாச்சாரி, ஸ்ரீகாந்த், முன்னாள் ஹாக்கி கேப்டன் வி பாஸ்கரன் இவங்கெல்லாம் கலந்துக்கிட்டாங்க. சில விளையாட்டு மேதைகளை பாராட்டி ஊக்குவிக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த நிகழ்ச்சியில நயன்தாராவோட ஸ்னேகா, பிரசன்னா உள்ளிட்ட பல சினிமா பிரபலங்களும் கலந்துக்கிட்டாங்க. மிகவும் எளிமையாகவும் தனக்கே உரிய ஸ்டைல் பாணியிலும் நிகழ்ச்சியில பங்கேற்ற நயன்தாரா அனைவரோட கவனத்தையும் ஈர்த்தாங்கிறதுல சந்தேகம் இல்லை. பொம்பளைங்க ஒதுங்கிற இடத்துல லைட்டை போடுற மடையா சுடுகாட்டில் போய் செத்து போனதுக்கப்புறம் அந்த போனதுக்கு எலும்பு எடுத்து அதை இதெல்லாம் சுவாசிக்கு என்ன கேரக்டர்னு தெரியல. அகோரி கூட போய் 10 நாள் தங்கிட்டு வந்திருக்கான். அகோரிகள்னு சொன்னா பொணந்திங்கிற ஆளு, செத்து போன பொணந்திங்கிற அகோரின்னு பேர். பாலாவுக்கு இவன் அண்ணன். 2 ஆண்டி பண்டாங்க சேர்ந்து ஒரு படம் எடுத்திருக்கானுங்க. ராஜமுருகன் கிட்ட இருக்க அனுபவத்துக்கு அவன் 500 படம் எடுக்கலாம். தயவுசெய்து மகனே 500 எடுக்க வேண்டாம், ஒரு 50 படம் எடுறான். அவ்வளவு விஷயம் இருக்கு.